பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் அவ்வூர்வாசிகளை அவர்கள் அக்கிரமம் செய்தபோது நாம் அழித்தோம். ஏனெனில் அவர்களை அழிப்பதற்கு குறிப்பிட்ட தவணையை நாம் ஏற்படுத்தியிருந்தோம். இன்னும் மூசா தன்னுடன் இருந்த வாலிபரை நோக்கி, இரு கடல்களும் இணைகின்ற இடத்தை நான் அடையும் வரை சென்று கொண்டே இருப்பேன், அல்லது நீண்டதொரு காலம் நடந்து சென்று கொண்டே இருப்பேன் என்று கூறியதை நபியே அவர்களுக்கு ஞாபகமூட்டுவீராக. ஆக அவ்விருவரும் அந்த இரண்டு கடல்களும் இணையும் இடத்தை அடைந்தபோது இருவரும் தங்கள் மீனை மறந்தனர். ஆக அது கடலில் தன் வழியை சுரங்கம் போல் ஆக்கிக் கொண்டது. ஆக தாங்கள் தேடிச் சென்ற இடத்தை அறியாமல் அதை அவ்விருவரும் கடந்து சென்றபோது மூசா தன் வாலிபரை நோக்கி, நம் உணவை நம்மிடம் கொண்டு வா, திட்டவட்டமாக இந்த நம் பயணத்தில் அதிக களைப்பை சந்தித்தோம் என்று கூறினான். அதற்கு அந்த வாலிபன் மூசாவை நோக்கி, அந்த கற்பாறை அருகில் நாம் தங்கிய சமயத்தில் நிகழ்ந்த ஆச்சரியத்தை பார்த்தீரா? நிச்சயமாக நான் நம்முடன் கொண்டு வந்த மீனை மறந்துவிட்டேன். அதை நான் உமக்கு கூறுவதை ஷைத்தானை தவிர வேறொருவரும் எனக்கு மறக்கடிக்கவில்லை. அவ்விடத்தில் கடலில் செல்ல ஆச்சரியமான விதத்தில் அது தனக்கொரு வழியை ஏற்படுத்தி கொண்டது என்று கூறினான். மூசா கூறினான், நாம் தேடிக்கொண்டிருந்த இடமானது அதுதான். ஆக அவ்விருவரும் அவ்விடத்தை தேடியவர்களாக தங்கள் காலடி சுவடுகள் மீதே அவற்றை பின்பற்றி வந்த வழியே திரும்பினார்கள்.